இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரு கப்பல்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்து ஈரானுடன் மலேசியா பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அன்வார் ஹார்மூஸ் நீரிணையிலிருந்து வெளியேறிய பிறகு எரிபொருளை ஏற்றி செல்லும் மலேசியாவிற்கு சொந்தமான 2 டேங்கர் கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஈரானுடன் அரசாங்கம் பேச்சு நடத்தி வருவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஈரானிய அரசாங்கம் குறிப்பாக அதன் அதிபரால் அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் கப்பல்கள் எதிர்கொண்ட கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார். ஒரு கப்பல் ஏற்கனவே ஜொஹூர் பெங்கராங்கிற்கு வந்துவிட்டது, மற்றொன்று மலேசிய கடல் எல்லைக்குள் நுழைகிறது. இருப்பினும் ஹார்மூஸ் நீரிணையிலிருந்து ஏற்கனவே வெளியேறிய 2 கப்பல்கள் இன்னும் பல கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றன என அன்வார் தெரிவித்தார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். உண்மையில் அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது என பண்டார் பெர்மாஸ் ஜெயா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். ஹார்மூஸ் நீரிணையில் மேலும் ஒரு மலேசிய கப்பல் துறைமுகத்தில் இருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கு ஒரு கப்பல் சிக்கியுள்ளது. இதனால் தற்போதைக்கு அது புறப்பட முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் பள்ளி ஆசிரியர்களின் இலக்கவியல் திறனை மேம்படுத்த கூடுதல் திட்டங்கள். கோபிந்த் சிங் உறுதி. மலாக்காவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான இலக்கவியல் தலைமைத்துவம் மற்றும் மடானி கல்வி உருமாற்ற கருத்தரங்கை இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தமிழ் பள்ளிகள், தமிழ் ஆசிரியர் கழகம், இலக்கவியல் அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவை இணைந்து 3 நாட்களுக்கு இந்த சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. 2030க்குள் மலேசியா AI நாடாக உருவெடுக்க பள்ளிகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25.5% பங்களித்த இலக்கவியல் துறை 2030ஆம் ஆண்டு 30% உயரும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிளான் பள்ளத்தாக்கு மட்டுமின்றி மாநில அளவிலும் இத்தகைய பயிற்சிகளை விரிவுபடுத்த அமைச்சு உத்தேசித்துள்ளதாக கோபிந்த் சொன்னார். இந்த கருத்தரங்கில் 470 தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்ட வேளை பேராசிரியர் டாக்டர் டேவிட் ஆசிர்வாதம் AI குறித்து உரையாற்றினார். டீசல் ஏற்றுமதி குறித்து பொய் செய்தி, சந்தேக நபரிடம் MCMC விசாரணை. மலேசியாவிலிருந்து பிலிப்பைன்ஸுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யப்படுவதாக பொய் செய்திகளை பரப்பிய நபர் ஒருவரிடம் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC நேற்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. சைபர் ஜெயாவில் உள்ள MCMC தலைமையகத்திற்கு வழக்கறிஞர்களுடன் வந்த அந்த நபரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக ஒரு கைபேசியும் சிம் அட்டையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். மலேசியாவிலிருந்து 52 மில்லியன் லிட்டர் டீசல் பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பப்பட்டதாக இணையத்தில் பரவிய தகவலை அரசாங்கமும் பெட்ரோனஸ் நிறுவனமும் ஏற்கனவே மறுத்துள்ளன. அந்த எரிபொருள் வைட்டல் என்ற வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் அது மலேசிய டீசல் அல்ல என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாங்கி ஸ்ரீ மகா சித்தி விநாயகர் ஆலயம் குடும்ப ஆலயமா? வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது நிர்வாகம். ஸ்லாங்கூர் பாங்கியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கு ஆலய நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இவ்வாலயம் ஒரு குடும்ப கோவில் என்று கூறப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை என நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்தது. கடந்த 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து இது பொதுமக்களுக்கான வழிபாட்டு தளமாகவே இயங்கி வருகிறது. 2002ஆம் ஆண்டில் ROS எனப்படும் சங்க பதிவிலாக்காவிலும் இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தின் நிதி மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் வெளிப்படையான முறையில் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான நிலம் ஒதுக்கப்பட்டு தற்போது அரசு பதிவேட்டில் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. மேலும் ஆலய நிலத்திற்கும் பாங்கி தமிழ் பள்ளி நில விவகாரத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதனையும் ஆலய வழக்கறிஞர் கேப்ரியல் சூசையன் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆலய துணைத் தலைவர் ஸ்ரீ ரங்கன் பத்துமலை தெரிவித்தார். கொரிய பிரஜை கடத்தல். மலாக்காவில் போலீஸ் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் மீட்பு. 3 கைது. குமார்.
கொரிய அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த அந்நாட்டு பிரஜை ஒருவர் தனது சக நாட்டை சேர்ந்த மூவரால் கடத்தப்பட்டார். எனினும் ஏப்ரல் 21ஆம் தேதியன்று மலாக்காவில் போலீஸ் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் அவர் மீட்கப்பட்டார். இந்த நடவடிக்கையில் 28 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்ததன் மூலம் அந்த கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டது. கடத்தப்பட்ட 40 வயது நபரை விடுவிப்பதற்காக அவரது நண்பரை சந்தேக நபர் தொடர்பு கொண்டு கிரிப்டோ கணக்கு மூலம் சுமார் 10 மில்லியன் அமெரிக்க டாலர் பிணைப்பணத்தை கோரியதாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். ஏப்ரல் 17ஆம் தேதியன்று கெந்திங் மலையிலிருந்து கோலாலம்பூருக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த நபர் கடத்தப்பட்டார். அவர் மலாக்காவில் உள்ள ஒரு ஹோம் ஸ்டே இல்லத்தில் பிணையாக பிடித்து வைக்கப்பட்டதை அறிந்த போலீசார் பஹாங், மலாக்கா மற்றும் புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறைகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு குழுவை அமைத்து தொடர்ந்து நடவடிக்கை நடத்தப்பட்ட சோதனையில் இந்நடவடிக்கையில் அந்த ஆடவரை மீட்டதாக குமார் கூறினார். டுரியன் துங்கல் துப்பாக்கி சூடு சம்பவம் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தில் விசாரணை அறிக்கை ஒப்படைப்பு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மலாக்கா டுரியான் துங்கல் பகுதியில் 3 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தில் போலீஸ் சமர்ப்பித்துவிட்டது. விசாரணை ஆவணங்கள் முழுமை அடைந்து சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் அவர்களிடம் இருந்து இதர அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என குற்றப்புலனாய்வு துறையின் தலைமை இயக்குநர் எம் குமார் தெரிவித்தார். புகிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இத்தகவலை வெளியிட்டார். தனிநபர்கள் மீது முன்மொழியப்பட்ட குற்றச்சாட்டுகள் உட்பட இதுகுறித்து தனது துறையால் மேலும் கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் அவர் கூறினார். டுரியான் துங்கல் சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை சட்ட அமலாக்க ஆணையம் முழுமையாக ஆய்வு செய்து வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சட்ட அமலாக்க ஆணையம் ஒரு அறிக்கையின் மூலம் ஏப்ரல் 17ஆம் தேதி போலீசிடம் இருந்து விசாரணையின் முன்னேற்றம் குறித்த தகவல்களை பெற்றதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பதற்காக தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் அறிவித்தது. 18 நாடுகள் 1 லட்சம் மரங்கள் சுற்றுச்சூழல் இலக்குடன் உலகத்தை வலம் வரும் ஷாமி ஜெயக்குமாரன் மலேசியர்கள். குளிர்ந்த பூமிக்கான காற்றோட்டமான பயணம் எனும் தாரக மந்திரத்துடன் உலகம் முழுவதும் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடும் ஒரு உன்னதமான இலக்கை முன்னிறுத்தி ட்ரிப் ஃபார் ட்ரீஸ் எனும் மலேசிய குழு ஒன்று கடந்த பிப்ரவரி மாதம் தங்களது பயணத்தை தொடங்கியது. இந்த பயணத்தில் முகமது சியாமி பின் அப்துல்லா மற்றும் எம் ஜெயக்குமாரன் ஆகிய 2 நண்பர்கள் மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் 1960 மற்றும் 1967ஆம் ஆண்டு மாடல் வோல்க்ஸ்வேகன் வாகனங்களில் மலேசியாவிலிருந்து லண்டன் வரை சுமார் 27,000 கிலோமீட்டர் தூரத்தை தரை வழியாக கடப்பதே இவர்களது திட்டமாகும். தாய்லாந்து, சீனா, ரஷ்யா, துருக்கி உட்பட 18 நாடுகளின் வழியாக மொத்தம் 126 நாட்கள் என இப்பயணம் அமைய உள்ளது. இதனிடையே தங்களது பயணத்தின் 12வது நாளாக தற்போது ஆஸ்திரியா வியன்னாவில் இருக்கும் இவர்கள் செல்லும் வழியெங்கும் மரக்கன்றுகளை விநியோகித்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே தங்களின் முக்கிய நோக்கம் என கூறினார் ஷியாமி. பயணத்தின் 54வது நாளில் இருக்கும் இப்பயணத்தில் இதுவரை தங்கள் சந்தித்த சவால்களையும் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். இவ்வேளையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாபெரும் மரம் நடும் திட்டம் நடைபெறவுள்ளது. மலேசிய தேசிய நூலகத்தின் 2025-2026ஆம் ஆண்டுக்கான புத்தக விருதுகள் 21 உள்ளூர் படைப்புகளுக்கு அங்கீகாரம். மலேசிய தேசிய நூலகத்தின் 2025-2026ஆம் ஆண்டுக்கான புத்தக விருதுகள் வழங்கும் விழாவில் 21 உள்ளூர் படைப்புகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஒற்றுமையின் ஊடகமாக புத்தகங்கள் என்ற கருப்பொருளுடன் உள்ளூர் எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பகங்களின் படைப்பாற்றலை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. மின்னூல்கள் மற்றும் டிஜிட்டல் வாசிப்பு முறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த புதிய முறை புதிய பிரிவுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் எழுதிய ஜாலான் திகாக் என்ற மலாய் நூல் அச்சு புத்தகங்களுக்கான வாசிப்பாளர்களின் தேர்வு பிரிவில் விருதை வென்றது. அதே சமயம் 5 மொழி தமிழ் எழுத்தாளர்களும் வெவ்வேறு பிரிவுகளில் விருதுகளை வென்று தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த விருதுகள் எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் மத்தியில் படைப்பாற்றலையும் உலகளாவிய போட்டித்தன்மையையும் ஊக்குவிக்கும் என்று தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரோ அகாண்டாகாங் தெரிவித்தார்.
கேரிக்கில் பெண்ணின் முன்னால் சுய இன்பம் செய்த 55 வயது ஆடவர் கைது. கேரிக்கில் உள்ள பல்பொருள் விற்பனை நிலையத்தில் சுய இன்பம் செய்து ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 55 வயது நபரின் நடவடிக்கை சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட 25 வயது ஊழியரிடம் இருந்து மாலை மணி 5:57க்கு தங்களுக்கு புகார் கிடைத்ததாக கேரிக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அப்துல் சமாட் ஒத்தமான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் அந்த சம்பவத்தை ஒரு கைபேசியில் பதிவு செய்து சந்தேக நபரை கண்டித்ததால் அவர் உடனடியாக அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டார். இருப்பினும் சிறிது நேரத்திலேயே சந்தேக நபரை கண்டுபிடித்து விசாரணைக்கு உதவுவதற்காக அவரை போலீசார் கைது செய்தனர். அவமதிப்பு ஏற்படுத்தியதற்காக குற்றவியல் தண்டனை சட்டத்தின் பிரிவு 509 மற்றும் 1955ஆம் ஆண்டு சிறு குற்றங்கள் சட்டத்தின் பிரிவு 14 ஆகியவற்றின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக இந்த சம்பவத்தை காட்டும் 2 நிமிடங்கள் மற்றும் 31 வினாடிகள் கொண்ட ஒரு காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி சந்தேக நபரின் ஒழுக்கமற்ற செயல்களுக்கு எதிராக பொதுமக்களிடையே சினத்தை தூண்டியது. ஸ்தாபாக்கில் பொறாமையால் மியான்மர் பெண் குத்திக் கொலை, முன்னாள் கணவர் கைது. கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மியான்மர் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் தனது முன்னாள் கணவரால் குத்தி கொலை செய்யப்பட்டார். பிற்பகல் 2:20 மணிகளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடம் விரைந்த போலீசார் அப்பெண் மயங்கிய நிலையில் கிடப்பதை கண்டனர். தொடக்க கட்ட விசாரணையில் பொறாமை காரணமாக அவரது முன்னாள் கணவரால் இக்கொலை நடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதே நாட்டை சேர்ந்த அவ்வாடவரை போலீசார் அன்றைய தினமே கைது செய்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் பறிமுதல் செய்தனர். இக்கொலை குறித்து குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்தேக நபர் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.